Example 3. What would be the maximum value of Q in the following equation? 5P9 plus 3R7 plus 2Q8 equal to 1114. அதாவது பின்வரும் சமன்பாட்டில் Qவின் அதிகபட்ச மதிப்பு எவ்வளவு இருக்கக்கூடும்? இந்த ஈக்குவேஷன்ல இருந்து Qவோட வேல்யூ மேக்ஸிமம் Qவோட வேல்யூ என்ன இருக்கும், அதிகபட்ச மதிப்பு என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் PRQ அப்படிங்கிறது வந்து டிஜிட்டு, அதாவது டிஜிட் அப்படின்னா 0லேருந்து 9க்குள்ளே தான் இருக்க முடியும். ஏன்னா அந்த அர்த்தத்தில் தான் எழுதியிருக்கோம். இதை வந்து நீங்கள் பெருக்கல் ப்ராடக்ட்னு எழுதிடக்கூடாது. இந்த Pங்கிற இடத்துல 0 இருக்கலாம், 1 இருக்கலாம், 2 அந்த மாதிரி தான் இருக்க முடியும். அதாவது Pங்கிற இடத்துல 0லேருந்து 9 வரைக்கும் எந்த நம்பர் வேணாலும் இருக்கலாம். அதே மாதிரி ஆருக்கும் 0லேருந்து 9 வரைக்கும் எந்த நம்பர் வேணாலும் இருக்கலாம். அது மாதிரி Qவுக்கும் 0லேருந்து 9 வரைக்கும் ஏதாவது ஒரு நம்பர் இந்த இடத்துல இருக்கலாம். இப்போ அவங்க கேட்குறது Qவோட அதிகபட்ச மதிப்பு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ன இருக்க முடியும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ நேராக வந்து இங்கே பார்க்குறோம் அதில். ஸோ இதை எழுதுகிறோம் என்ன அப்படின்னா, இந்த 3 நம்பர் தான் இப்படி எழுதியிருக்கோம். 5P9 3R7 இது தான் இப்படி எடுத்து எழுதியிருக்கோம். 2Q8 இப்படியே கூட்டுங்க, ஏன்னா கூட்டல் தானே இங்கே இருக்குது. அப்படியே ஆட் பண்ணுறோம். இது ஒரு 9 7 8 கூட்டினோம் அப்படின்னா 24. 24 4 போட்டு இங்கே 2 போட்டுறோம். ஸோ இந்த இடத்துல 1 போடுறோம் அப்படின்னா இங்கே இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல. ஸோ இங்கே 1 இருக்காதான் இங்கே போட்டிருக்கோம், நம்மளாக தான் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இங்கே இன்னொரு 1 வந்தால் தான் நம்ம கூட்டல் வந்து 11 வரும். ஏன் அப்படின்னா இங்கே ஏற்கனவே இருக்கிறது 5 3 2 3 கூட்டினீங்கன்னா 10 வரும். 5 3 கூட்டினா 8 8 2 10. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 11 இருக்கா, அதனால் 11ங்கிறது நம்மளாக போட்டுக்கிறோம். இப்போ இங்கே 11 வரணும்னா இங்கே ஒரு 1 வரணும் இங்கேருந்து இல்லையா, அதுக்காக இந்த 1 போட்டுக்கணும். அப்போ இதுலேருந்து என்ன நமக்கு தெரியுது அப்படின்னா, இந்த இடத்துல PRQ 3ஐயும் கூட்டினோம்னா 11 இருக்கணும். இந்த இடத்துல 11 இருந்தால் தானே நம்ம இங்கே 1 வந்து மீதி இங்கே கொண்டு போக முடியும். ஸோ அதை தான் இங்கே எழுதியிருக்கோம். அப்போ 2 + P + R + Q ஈக்குவல் டு 11. இப்போ நமக்கு இந்த Q வந்து அதிகபட்சமாக இருக்கணும்னா இந்த Pயும் Rயும் 0வாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு Q வந்து என்ன இருக்கும், அதிகபட்சமாக வரும். அப்போ P இருக்கிற இடத்துல 0வும் R இருக்கிற இடத்துல 0வும் போட்டுரும். Qவுக்கு அதிகபட்ச மதிப்பு வேணும்னா மொத்தம் 3 வேல்யூ போடணும். அப்போ மற்ற ரெண்டும் மினிமமாக இருக்கணும் இல்லையா, அப்போ 0 போடுறோம். மினிமம் நம்பர் வேல்யூ வந்து 0, நமக்கு மைனஸில் போடக்கூடாது. 0 to 9க்குள்ளே மினிமம் வேல்யூ 0. அப்போ 2 0 0 போட்டோம்னா 2 + Q = 11 வரும். அப்போ Q = 11 - 2. 11 - 2 அப்படின்னா எவ்வளவு, 9. இப்போ Qவோட அதிகபட்ச மதிப்பு எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 9. இதான் வந்து ஆன்சர். மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் Q = 9 அப்படின்னு நீங்கள் எழுதுனா போதும். உங்களுக்கு புக்கில் இருக்கிற மாதிரியும் காமிச்சிடுறேன் என்ன மாதிரி வேர்ட்ஸ். ஸோ வேர்ட்ஸ் வந்து இங்கே அவ்வளவு வார்த்தைகள் வந்து ரொம்பலாம் நீங்கள் போட வேண்டியதில்லை. இந்த மாதிரி ஷார்ட் ஃபார்மாக இப்படி எழுதிட்டு மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் Q = 9 அப்படின்னு எழுதினா கூட போதும். ஸோ இந்த மாதிரி தான் எழுதியிருக்காங்க. மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் Q கேன் பி 11 - 2. இந்த 11 - 2 அப்படிங்கிறது என்னென்னா 9. நம்ம யூனிவர்சிட்டி எக்ஸாம் பொறுத்தவரை கொஸ்டின் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே இருக்கும். அதனால் நீங்கள் தமிழ் வார்த்தைகளையும் யூஸ் பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ ஆன்சர் வந்து இந்த எக்ஸாம்பிள் 3க்கு 9. எக்ஸாம்பிள் 4 சிம்பிளிஃபை. 2 ப்ராடக்ட் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி கொடுக்குறாங்க, பெருக்கணும். 2 கொஸ்டின் இருக்குதுல. ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து இந்த நம்பரை வந்து 9999 இந்த நம்பரால் வந்து பெருக்கணும். இப்போ இது என்னென்னா டேரெக்டாக வந்து நம்ம கால்குலேட்டரில் போடக்கூடாது, நம்ம ஷார்ட்கட் யூஸ் பண்ணணும். அப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் அதே அப்படியே எழுதியாச்சு. இந்த 9999 என்ன செய்கிறோம் அப்படின்னா 10,000 - 1 அப்படின்னு எழுதுகிறோம். ஸோ இந்த முதல் நம்பர் அப்படியே எழுதிக்கிறோம். ரெண்டாவது நம்பர் 9999 10,000 - 1 அப்படின்னு எழுதிக்கிறோம். இப்போ இப்படி எழுதிட்டு இது வந்து இடையில பெருக்கல் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த நம்பர் வந்து உள்ளே கொண்டு போகணும். அப்போ இந்த நம்பர் இன்ட்டு 10,000. இப்போ 10,000த்தில் எத்தனை 4 0 இருக்கா, அப்போ இதை பெருக்கணும் அப்படின்னா அந்த நம்பரை அப்படியே எழுதி பக்கத்தில் 4 0 மட்டும் சேர்த்துக்கிறோம். அப்படி தான். ஸோ 4 0 சேர்த்தாச்சு. அடுத்து இந்த நம்பர் வந்து இங்கே போகும். இப்போ மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் போட்டுட்டு இந்த நம்பரை 1ஆல் பெருக்குனா என்ன வரும், அதே நம்பர் தான் வரும். ஸோ அதை அப்படியே போட்டுக்க வேண்டியதான். ஸோ இதான் வந்து ஷார்ட்கட். இது எதுக்கெலாம் யூஸ் ஆகும் இந்த மாதிரி ஷார்ட்கட்னா 9 99 999 இந்த மாதிரி. ஸோ 9ஸாக வர்றதுக்கு இந்த ஷார்ட்கட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இது வரைக்கும் எழுதியாச்சு. இப்போ ஈக்குவல் டு இதிலேருந்து இதை கழிச்சு போட்டோம் அப்படின்னா இதான் வந்து நமக்கு ஆன்சர். கழிச்சு போட்டோம் அப்படின்னா இந்த ஆன்சர் தான் நமக்கு வரும். ஸோ அடுத்த கொஸ்டினில் ஸோ இந்த நம்பரை வந்து 625ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 8,39,478 இன்ட்டு 625. ஸோ இதை வந்து திடீர்னு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 5/4 அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் சில விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறணும். 625 எப்படி எழுதலாம்னா
5 நடுக்கு 4 5 power 4 5 power 4 அப்படின்னா 5 × 5 × 5 × 5 5 4 தடவை அதான் வந்து இப்படி எழுதியிருக்கோம். ஸோ இதுலேருந்து இந்த ஸ்டெப் எப்படி வருதுன்னா ஷார்ட்கட் வந்து ஒரு 5 வந்து 10/2ன்னு எழுதுகிறோம். 10 2ஆல் வகுத்தா நமக்கு என்ன வந்துடும் 5 வந்துடும். சரியா, ஒரு 5க்கு அப்போ நீங்கள் எப்படி ஷார்ட்கட் வச்சுக்கன்னா வெறும் 5ஆல் பெருக்கணும்னா ஒரு 0 சேர்த்து 2ஆல் வகுத்துருங்க. அதானே அர்த்தம். 10ஆல் பெருக்கணும்னா என்ன அர்த்தம், ஒரு 0 சேர்த்தா போதும். அப்போ ஒரே ஒரு 5 இருந்தால் ஒரு 0 போட்டு 2ஆல் வகுக்கணும். அப்போ இங்கே எத்தனை 5 இருக்குது, 4 5 இருக்கா, அதனால தான் 4 0 இங்கே 5 நடுக்கு 4 4 டைம்ஸ் வந்து அந்த 5 வரும். அப்போ 4 0 போட்டுட்டு டிவைடட் பை இங்கேயும் 16 வருதுன்னா 2 நடுக்கு 4 2 power 4 இப்போ 2 power 4னா எவ்வளோ வந்துடும் 16. அதனால தான் இங்கே வந்து 16 போட்டிருக்கோம். அப்போ 5 power 4னா இந்த நம்பர் கூட 4 0 சேர்த்துக்கிட்டு டிவைடட் பை 2 power 4 வந்து 16. ஸோ இதை டிவைட் பண்ணிட்டோம் எப்போ போல் வகுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஆன்சர் வந்து நமக்கு கிடச்சிரும். எக்ஸாம்பிள் 5 எவாலுவேட்னா அதை கண்டுபிடிங்க அப்படின்னு அர்த்தம். எவாலுவேட் ஃபைண்ட் இல்லை ஒரே மீனிங் தான். ஸோ இந்த பெருக்கலா கூட்டலா அப்படிங்கிறத கவனமாக பார்க்கணும். மல்டிப்ளிகேஷனா அல்லது அடிஷனா அப்படிங்கிறத. ஸோ இங்கே வந்து 986 × 137 ப்ளஸ் 986 × 863 இந்த மாதிரி கொஸ்டினை கவனிக்கும்போது ஒரே நம்பர் வந்திருக்கு பாருங்கள். ரெண்டு இடத்துலையுமே 986 986 அப்படின்னு இருக்குது. இப்போ முதல் கொஸ்டினுக்குரிய ஆன்சர் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை அப்படியே எழுதிக்கிடுவோம். 986 × 137 ப்ளஸ் 986 × 863. இப்போ இந்த 986 ஒரே மாதிரி இருக்கனால அதை வந்து அப்படியே காமனாக வெளியில் எடுத்துருவோம். இப்போ வெளியில் எடுத்துட்டோம்னா வெளியில் வந்து இன்ட்டு வந்துடும். இந்த 137 ப்ளஸ் இந்த ப்ளஸ் வந்து உள்ளே வந்துடும் 863. அப்போ இது ரெண்டையும் கூட்டினோம் அப்படின்னா 986 இன்ட்டு இது ரெண்டையும் கூட்டினோம்னா ரவுண்டாக வந்துடுது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது நம்ம கால்குலேட்டர் இல்லாமல் ஈஸியாக வந்து செஞ்சிடலாம். அப்போ 1000 வந்துடுது. அப்போ 986 ஒரு நம்பரை 1000ஆல் மல்டிப்ளை பண்ணணும்னா அந்த நம்பருக்கு பின்னாடி 3 0 போடுங்க, அவ்வளோதான். அப்போ 3 0 போட்டோன்னா இந்த ஆன்சர் வந்துடும். இதே மாடல் தான் செகண்ட் கொஸ்டினும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 983 ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள். இங்கேயும் ஃபஸ்ட்டு 983 இருக்குது, இங்கேயும் 983 இருக்குது. ஸோ இங்கேயும் அதே கான்செப்ட் தான் யூஸ் பண்ணுறோம். 983 வர மாதிரி எழுதிட்டு 983 வந்து வெளியில் எடுத்துகிறோம். 983 வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே வந்து மொதல் 207, ரெண்டாவது வந்து -107 207 -107 வந்துடும். அதை செப்பரேட் பண்ணோம் அப்படின்னா 100 ரவுண்டாக வந்துடுது. அப்போ 983 × 100 அப்படின்னா 100ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 2 0 சேர்த்துக்கிற வேண்டியதான். ஸோ இதான் வந்து ஆன்சர்.